வார்த்தை கொடுத்திருக்காரு. ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ஓவர் டு பிரதர் இஸ்ரேல். ஆண்டவரே, இந்த ஞான நேரத்துக்காக இந்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீதாமே உடைய வார்த்தை பட்டயமா இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தை கண்மொழியின் ஒரு சமட்டியா இருக்கிறது. நீ இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு காரணி மறுக்காதுல நாங்கள் விட்டு விடாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு எங்களுக்கு நாமத்துல கேட்கிறோம். எங்களுக்கு நல்லா கேக்குது. ஓகே, சரி, ஓகே. இப்ப நான் ஒரு 8 o'clock இப்போ நம்ம இன்னைக்கு காரியம் என்னன்னா திடமாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஒரு டைட்டில நான் கொடுத்திருந்தேன். அப்போ நம்முடைய மனுஷனுடைய காலம் நேரம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எந்த ஒரு காரியம் வாழ்க்கையில வாழ்நாட்கள்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக தேவன் என்ன பண்றாரு, நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ நம்ம வேதத்தின் பொழுது இந்த காரியா இருந்துச்சுன்னா இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு தேவன் என்ன பண்ணாரு, ஒரு காலத்தை நியமித்து. அடுத்து எகிப்துல அடிமைகள் ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு காலத்தை நியமிச்சார். அந்த அடிமைப்பட்ட மக்கள் மறுபடியும் மீட்டு கொண்டு காணாத காலத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், நியமிச்சார். நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்தார் அப்படி ஆலயத்தை கட்டணும். ஆனா அத ஆலயமான காலத்தை ஆண்டவர் நியமிக்காம காரியத்தை அவரு நியமிக்கிறது. அதே செல்லுவதற்கு காலம் நியமிக்கப்பட்டது, மறுபடியும் ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அநேக நேரங்களை காலங்களை கொடுத்தாரு. காலங்களை நாம பிரயோஜனமான முறையில நம்ம பயன்படுத்துறோம் இல்ல அத வீணடிக்கிறோமா? நானு இந்த விழுப்புரத்துல நான் அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே நேரம் என்ன பண்றீங்க கொடுக்குறீங்க, அந்த 24 மணி நேரத்துல 2.5 மணி நேரம் தசம் பண்ணணும், உங்களோடு உங்கள் நேரத்தை கொடுக்கணும் ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ அந்த காரியங்கள் எனக்கு ஞாபகம் வரும். தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அது ஒரு விலையேறப்பட்ட ஒரு காரியமாக மனுஷனுக்கு நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நொடி என்ன பண்றது மனுஷனுக்கு தெரியாத ஒரு காரியங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தேவன் கூட நேரங்களை நம்ம எந்த அளவுக்கு பிரயோஜனம் நம்ம பார்க்கணும். பைபிள் வசனம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதன் காலத்துல நேர்த்தி உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார்கள். தேவன் நாட்டம் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். பாருங்க, மனுஷன் எதையோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவன் ஞானம். இன்னைக்கு தேவன் கூட மனுஷன் வரைக்கும் பலவிதமான கண்டுபிடிப்புகள் ஆரம்பிச்சு தேவன் கொடுத்த ஒரு ஞானம். ஆனா இங்க பைபிள் என்ன தெளிவா சொல்லுது, தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் வரும் மனுஷனுக்கும் மனுஷனுடைய ஞானத்துக்கு இன்னும் அநேக காரியங்களை தேவன் என்ன பண்ற, நம்முடைய அறிவு நம்முடைய ஞானம் சொற்ப ஞானம் உள்ளது. அவர் சர்வ ஒரு தேவனாக இருக்கிறார். அவருடைய ஞானத்திற்கு எட்டாத காரியங்கள் இன்னும் நம்முடைய ஞானத்துக்கு எட்டிருக்கிற காரியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் அதன் காலத்தை என்ன பண்றாரு, சகலத்தையும் நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், அவர் நேர்த்தியாக நியமித்து எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, காலத்தை இப்போ நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் முழுக்க பிசாசின் பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இன்னைக்கு
மக்களை வஞ்சித்து வைத்து தேவன் கொடுக்கக்கூடிய எந்த வகையான நிலையில எந்த அவனுடைய நேரத்தையும் காலத்தையும் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசானவன் என்ன பண்றான், ரொம்ப ஒரு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்ப கிடைச்சிச்சுன்னா நம்மளை வித்துமாவ நரகத்துக்கு வரணும். அப்போ நான் ஆத்மாவை சேர்க்கணும்னா நான் தேவனுடைய நேரத்தை நம்ம பண்ணாம உலக நேரத்தை என்ன பண்றதுக்கு செலவு பண்றதுக்கு பிசாசான ஏற்பாடுகளை வைத்திருக்கிறானோ அதெல்லாம் செய்யப்பாரு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய வாலிபர்களை பார்க்கும் பொழுது காலையில நைட்டு தூங்குறது முழிக்கிறதும் மொபைல். சிலர் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே டிவி போனாங்கன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் டிவி போகும். இந்த மாதிரி பல காரியங்கள் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால இன்னைக்கு நிறைய பெரியவங்க வரைக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறது கூடாது. பாருங்க, இது எல்லாமே பிரிக்கக்கூடிய ஒரு பிசாசானவன் என்ன பண்றான், பயன்படுத்துகிறாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் ரொம்ப பொல்லாத ஒரு நாட்களா இருக்கிறது. இந்த பொல்லாத தேவன் நம்ம கொடுக்கக்கூடிய காலத்தை என்ன பண்ணோம், வீணடிக்காம பிரயோஜனப்படுத்தணும். முக்கியமா பிரியமானவர்களை பார்க்கும் பொழுது நான் நிறைய கிறிஸ்தவங்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்த ஓய்வு நாளை கனப்படுத்துறது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு அசட்டியாக இருப்பாங்க. ஆனா தேவன் கொடுக்கிற ஒரு நாள், அவர் நியமித்த ஒரு நாள், ஒரு காலம், அந்த ஓய்வு நாள், தேவனுடைய நாள். அந்த தேவனுடைய நாள்ல நம்முடைய சொந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவா சொல்லுது. ஆனாலும் அந்த ஓய்வு நாள் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரு விரயமாக்குறத நான் பார்த்திருக்கிறேன். சிலர் என்ன பண்ணுவாங்க, கிரிக்கெட் காலையில ஆரம்பிச்சா சாயந்தரம் வரைக்கும் கிரிக்கெட்டை விளையாட போவாங்க. அது தேவனுடைய நாள். கிறிஸ்துவ பிள்ளைங்களும் இன்னைக்கு அதான் பண்றாங்க. சபைக்கு போவதை காட்டிலும் வேற என்ன முக்கியமான காரியம் இருக்குன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கட்டும், கிறிஸ்துவ குடும்பங்களாக இருக்கட்டும், செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, ஒண்ணு விளையாட்டு, ரெண்டாவது மக்கள் செய்யக்கூடிய காரியம் ஷாப்பிங். அன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு, 6 நாள் வேலை செய்யறோம், ரொம்ப டயர்டா வந்துடுறோம். ஒரு நாள் லீவ் இருக்கு, சர்ச்சு முடிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்றாங்க, ஷாப்பிங் கிளம்பிடுறாங்க. தேவன் அதற்காக அந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆண்டவர் நியமிக்கலையே. தேவன் கொடுத்த ஒரு நாள், அதை நாம் பிரயோஜனமான முறையில ஜெபத்துல ஊழியத்துல நம்ம அதை நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம பயன்படுத்துறதை விட்டுட்டு நம்முடைய சொந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். இன்றைக்கு மக்கள் அநேக அப்படிதான் செய்யறாங்க. யார கேள்வி பாத்துங்க, நான் சண்டே கிளாஸ் எடுக்கும்போது சில பிள்ளைங்க வரமாட்டாங்க. எங்கம்மா போனீங்கன்னு கேட்டா, ஆனா நாங்க ஷாப்பிங் போயிட்டோண்ணே, துணி எடுக்க போயிட்டோம், பர்ச்சேஸுக்கு போயிட்டோம், ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம், இப்படி நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், கிறிஸ்துவ பிள்ளைங்க நீங்க தேவனுடைய நாள், தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அதை அஷ்ட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பண்ணுவேன், எச்சரிப்பேன். அன்பானவர்களே, தேவனுடைய நாளை நாம் பிரயோஜனமான முறையில பயன்படுத்தணும். ஏன்னா நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் தேவனிடத்துல என்ன பண்ணோம், கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல அதே மாதிரி சொல்லுது. நான் வேகமாய் கடந்து போகிறேன். முற்காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்கன்னா அந்தகாரத்தின் பிள்ளைகளா இருந்தீங்க அப்படின்னு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்போதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப முற்காலம்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனை நாம் அறியாத ஒரு காலம், ஆண்டவரை சொந்த இரட்சகராக நாம் கொண்டிராத ஒரு காலம், பாவத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம். அந்த முற்காலத்துல நம்ம யாருக்கு சொந்தமானவர்களாக இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் இருளுக்கு சொந்தமானவர்கள், அதாவது சாத்தானுக்கு சொந்தமான அந்தகாரத்தின் பிள்ளைகளாக நாங்க இருந்தோம். ரைட், ஓகே. ஆனா நாம் தேவனை அறிந்து கொண்ட பிறகு நம்முடைய நிலைமை என்ன, தேவனை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய நிலை என்ன என்பதை ஒவ்வொரு மனுஷனும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம், சபைக்கு போகலாம், நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கொடுக்கலாம், ஆராதனை லீட் பண்ணலாம், எல்லாமே இருக்கட்டும். ஆனால் நாம் தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பும் அறிந்து கொண்டதற்கு பின்பும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்கு இடம் கொடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ யாரெல்லாம் இந்த தேவன் கொடுக்கக்கூடிய காலத்தை நேரத்தை பிரயோஜனமாய் செயல்படுத்துகிறார்களோ அவங்க எல்லாருமே ஒளியின் பிள்ளைகளாக, தேவனின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவங்க என்ன பண்றாங்க, நடந்து கொள்றாங்க. ஆனா தேவனுடைய காலங்களை நேரங்களை வீணடிக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க, முற்றிலும் அவங்க அந்தகாரத்தின் பிள்ளைகளாக தான் தேவன் கருதுறார்.
நம்ம என்ன பண்ணலாம், நினைச்சுக்கலாம் நம்ம தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம், தேவனை தான் நம்ம கனப்படுத்துவோம், ரைட். ஆனா இன்னொரு பக்கம் வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம், தேவனை நம்ம அறிந்து கொண்டதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே சுபாவம், அதே பழைய பாவங்கள், அதே பழைய காரியங்கள், அதே பெருமை, அதே பொய், அதே கோபம், இப்படி நிறைய காரியங்கள் தேவனை அறிந்து கொண்டதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்ம எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகள் நம்ம சொல்லிக்க முடியும்? பாருங்க, நான் தேவனை அறிந்து கொள்ளும் போதாக எனக்கு கோவம்னா பயங்கரமா வரும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, என் முன்னாடி யாருன்னா கை நீட்டி பேசினாங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும், அடிச்சிடுவேன். நான் பிரின்சிபால் முன்னாடி போய் நிப்பேன், சாப்பிட்ட கையோட போய் நிப்பேன் அவரை கேள்வி கேட்கறதுக்காக. இந்த மாதிரி என்னுடைய சுபாவங்கள் இருந்துச்சு. ஹாஸ்டல்ல படிக்கும் போது என்னோட ஜூனியர் பசங்களை என்ன பண்ணுவேன், பயங்கரமா போட்டு அடிப்பேன் அவனுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ பிரேயர் லீட் பண்ணக்கூடிய ஒரு பிரேயர் லீடரா இருந்தேன். நான் தான் லீட் பண்ணேன் எல்லா காரியத்தையும். ஆனா நான் செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கும். பிரேயருக்கு லேட்டா வந்தா வெளியில நிக்க வச்சு அவங்கள என்ன பண்ணுவேன், டவலை சுத்தி முட்டி போட வச்சு நான் காலில் அடிப்பேன். ரூம் சுத்தமா இல்லைன்னா அவங்கள என்ன பண்ணுவேன், பனிஷ்மெண்ட் கொடுத்து அடிப்பேன். இந்த மாதிரி ஒரு சுபாவத்தை கொண்ட ஒரு மனுஷனாக இருந்தேன். ஆனா தேவனை அறிந்து கொண்டதுக்காக நான் என்ன பண்ணேன், அந்த ஹாஸ்டலுக்கு ஒரு முறை போயிருந்தப்போ பகிரங்கமாக நான் என்ன பண்ணேன், என்னுடைய தவறை என்ன பண்ண ஒத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இப்ப சிலர் இருக்கீங்க, சிலர் இல்ல. ஆனா நான் பொதுவா என்னுடைய மன்னிப்பை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணேன், அறிக்கை செஞ்சேன். பிரியமானவர்களே, நம்முடைய சுபாவங்கள் தேவனை அறிந்து கொண்டதற்கு முன்பும் பின்பும் எப்படியாக இருக்கிறது? ஒரு மாற்றமே இல்லாம அதே மாதிரியான ஒரு பழைய காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போறோமா? இல்ல நம்ம ஒரு புதிய சுபாவத்தை கொண்ட ஒளியின் பிள்ளையாக நம்ம வாழ தீர்மானித்திருக்கிறோமான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற காலம் என்ன? ஏற்ற காலம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அன்பானவர்களே, அப்போ தேவன் நமக்கு ஒரு நன்மையை செய்ய நிச்சயமா ஒரு காலம் வச்சிருப்பார். பாருங்க, இயேசு ஆண்டவர் சோதிக்கப்படும்படியாக, ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படும்படியாக ஒரு காலம் நியமிக்கப்பட்டது. இன்னும் நம்ம ஆழமா பார்க்கும் பொழுது தேவன் கலந்து கொண்ட முதலாவது கல்யாணம், கானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறையப்பட்ட போது அவங்க போயிட்டு கேட்கும்போது என்ன சொல்றாரு, ஸ்ரீயே என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ தேவனை தான் நம்ம தேடுகிறோம், தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நன்மை இன்னையா வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில தாயின் கருவுல உருவாகும் முன்பதாகவே நம்மை முன்குறித்த ஒரு தேவனுக்கு எந்த நேரத்துல, எந்த காலத்துல, எந்த நன்மையை நமக்கு கட்டளையிடணும்னு அவருக்கு தெரியும். அதனால சொல்றேன், ஏற்ற காலத்துல தேவன் நமக்கு நன்மைகளை செய்வதற்கும் ஒரு ஏற்ற காலத்தை என்ன பண்ணியிருக்கிறார், அவரு நியமித்து வைத்திருக்கிறார். ஆகையினால நம்ம சோர்ந்து போக கூடாது. அந்த ஏற்ற காலம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற வரைக்கும் தேவன் மீது நம்ம கொண்டிருக்கக்கூடிய அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, தேவனை தேடக்கூடிய காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், எதுலையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறைவுபடக்கூடாது. ஏன்னா தேவன் நமக்குன்னு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருப்பார். அந்த ஏற்ற காலம் வரும் வரை நாம் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டியது நம்ம ரொம்ப ஒரு அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எந்த ஒரு காலமா இருந்தாலும் தேவன் இங்க மையப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதல் எல்லா காலத்துக்கும் பொதுவான ஒரு காரியமாக என்ன பண்றது, இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க எல்லாருமே தேவன் கொடுக்கக்கூடிய காலங்களை சரியான விதத்துல ஜாக்கிரதையாக பிரயோஜனப்படுத்துகிறவர்கள். யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேவன் கொடுக்கக்கூடிய காலத்தை நேரத்தையும் வீணடிக்கக்கூடிய, விரயமாக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில என்ன பண்றாங்க, வராங்க. பிரியமானவர்களே, நம்ம ஒரு 2 விதமான பைபிள்ல 2 விதமாய் நடந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் சுருக்கமாக பார்க்கலாம். நோவாவின் காலம் நமக்கு நல்லா தெரிஞ்சது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நோவாவின் காலகட்டத்துல தேவன் மனுஷனை உருவாக்கும் பொழுது அவர் என்ன பண்ண, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, மனுஷனை தேவன் படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டதாக அந்த வேதத்துல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மனுஷனை உருவாக்குனாரு. ஆனா அவருடைய கிரியைகள் இப்போ என்னவாச்சுன்னு அப்படின்னா ரொம்ப பொல்லாததாக, தேவன் அருவருக்கத்தக்கதாக, தேவனுக்கு விருப்பம் இல்லாத, அவருடைய பார்வைக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியங்களாக மாறி போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் நினைக்கிறாரு, இவனை எதுக்காகடா இந்த பூமியில நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசனப்படும்படியா, ஒரு மனசு ரொம்ப கஷ்டப்படும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். அப்போ இன்றைக்கும் நம்ம அதைதான் பண்றோம். நம்முடைய கிரியைகள்
என்ன பண்ணுது, தேவனை மன மகிழ்ச்சி உண்டாக்குறதுக்கு பதிலா ஆண்டவருக்கு என்ன பண்றோம், நம்ம மன துக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரத்துல நம்ம கொடுக்குறோம். பிரியமானவர்களே, நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம செய்யற ஒவ்வொரு கிரியைகளும் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த 4 கிரியைகள் நாம் எந்தெந்த இடத்துல எத்தனை முறை ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்தி இருப்போம், எத்தனை முறை நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்தியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கைக்கு போனதாக நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்ம ஒரு கட்டாயம். ஏன்னா நம்ம இருதயத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் சரி செய்ய வேண்டியது நம்ம கட்டாயமாக இருக்கிறது. பாருங்க, ஆனா நம்ம செய்கிற கிரிகள் தேவனுக்கு நிறைய நேரத்துல மனஸ்தாபத்தை தருது. அப்போ நோவாவின் காலத்துல தேவன் என்ன பண்றாரு, ஒரு எச்சரிப்பு. தேவன் ஒரு ஒரு பேழையை கட்டும்படியாக சொல்றாரு. அது நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். அந்த பேழையை கட்டும் பொழுது மக்கள் வந்து கேட்கும் பொழுதெல்லாம் தேவன் ஒரு சத்தியத்தை அவங்களுக்கு மூலியமா சொல்றார். தேவன் இந்த உலகத்தை என்ன பண்றாரு, அழிக்க போகிறார், ஜலத்தினால அழிக்க போகிறார், உங்க கிரிகள் பொல்லாததா இருக்கிறது, நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியமானது அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் தேவன் கொடுத்த அந்த காலம் அவங்க என்ன பண்ணல, அத பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அவங்க என்ன பண்ணல, கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கல. இந்த கிழமை ஏதோ சொல்லிட்டு போறான், அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், அவன் ஏதோ வயசாயிடுச்சு அதனால ஏதோ கப்பல் கட்டிட்டு எடுக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனமாக அஜாக்கிரதையாக என்ன பண்ணாங்க, மக்கள் அதை எடுத்துக்கொண்டாங்க. அதை எடுத்துக்கொண்டதின் விளைவு தேவன் சொன்ன மாதிரி 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்து நோவாவுடைய குடும்பம் மட்டுமே காக்கப்பட்டுச்சு. அந்த பேழையில நோவாவுடைய குடும்பம் மட்டும் தான் காக்கப்பட்டுச்சு. மத்த எல்லாரும் என்ன பண்ணாங்க, அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. பிரியமானவர்களே, இவங்க தேவன் கொடுத்த அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி இருந்திருப்பார்களானால் இவர்களும் என்ன பண்ணிருக்கலாம், நோவாவுடைய பேழையில பிரவேசித்து அவருடைய ஜீவன் என்ன பண்ணிருக்கலாம், காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா இவங்க செய்த ஒரே ஒரு தவறு என்ன, தேவன் கொடுத்த அந்த டைம், கிரேஸ் பீரியட், அந்த காலம், மனம் திரும்புவதற்குன்ற தேவன் கொடுத்த ஒரு காலத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயன்படுத்தல, பிரயோஜனப்படுத்தல. அதை என்ன பண்ணாங்க, விரயமாக்கிட்டாங்க. அது அசட்டையாக எடுத்துக்கிட்டாங்க. அதன் விளைவு என்ன, எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, அழிக்கப்பட்டு போனாங்க. அப்படியே நம்ம இது ஆதியாகமத்தில் நடந்தது. அதே யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது இதே மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நினிவே பட்டணத்து மக்களுக்கு ஒரு எச்சரிப்பு போகுது. யோனா தீர்க்கதரிசி மூலமாக என்ன பண்றது, யோனா தீர்க்கதரிசி போயிட்டு என்ன சொல்றாரு, இன்னும் 40 நாள் இருக்குது, இரவும் இன்னும் 40 நாள்ல நினிவே என்ன பண்ணும், கவிழ்க்கப்பட்டு போகும். இது ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் மெசேஜ் அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு விதைக்கப்படுது. ஆனா இதை கேட்ட மக்கள் என்ன பண்றாங்க, ஐயோ நம்ம அழிக்கப்பட போகிறோம், இன்னும் 40 நாள்ல நம்மளோட பட்டணம் முழுவதுமாக அழிக்கப்பட போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு ராஜால இருந்து சின்னவங்கல இருந்து அந்த நினிவே பட்டணத்தை ஆளக்கூடிய ராஜா வரைக்கும் ஆடு மாடு முதற்கு எல்லாரும் ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்து தன்னுடைய பொல்லாத கிரியைகளை விட்டு அவங்க என்ன பண்ணாங்க, மனம் திரும்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. யோனா 3வது அதிகாரம் 3வது 4வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன பண்றாங்களா, தன்னுடைய பொல்லாத கிரியைகளை விட்டு மனம் திரும்பினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அன்பானவர்களே, பாருங்க, இந்த நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் யோனாவின் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் காலம் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க பிரயோஜனப்படுத்தி கொள்வதற்கு ஏற்ற காலம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இதை விரயமாக்கின மக்கள், நோவா காலத்து மக்கள் அழிந்து போனாங்க. அதை பிரயோஜனப்படுத்தி கொண்ட மக்கள், அதாவது மனம் திரும்பி தங்கள் காரியங்களை அறிக்கையிட்டு பொல்லாத கிரிகளை விட்டு திரும்பின மக்கள் என்ன பண்றாங்க, காக்கப்பட்டாங்க. எதனால அப்படின்னு சொல்றேன்னா, தாவீது சொல்றார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தருடைய காலங்கள் ஆண்டவர் அவருடைய கையில தான் வச்சிருக்காரு. அப்போ ஒரு மனுஷனை தேவன் அழிக்கணும் முடிவு பண்ணாருன்னா அழிச்சிருவாரு. ஆனா தேவன் ஒரு 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 அங்க ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, நம்ம மனம் திரும்புவதற்கு ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ அந்த வாய்ப்பு அவருடைய இருதயத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, எசேக்கியா ராஜாவுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா அவருக்கு எல்லாம் சொல்றது, ஆண்டவர் வாழ்நாளை முடிச்சு போட்டுட்டாரு, நீ என்ன பண்ணுவ, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போக போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு, சரி அவ்வளவுதான், நம்முடைய வாழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு, தேவன் கொடுத்த காலம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப இதுவா எடுத்துக்கல. சரி, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய பாதத்துல அவர் என்ன பண்ணாரு, சோர்பரமாக திருப்பி நின்று அவர் என்ன பண்றாராம், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு, அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, அந்த அந்த ஒரு நிமிஷம் அவருக்குள்ளாக ஒரு எண்ணம், நான் தேவனை நோக்கி பார்த்தால், தேவனிடத்துல நம்ம ஜெபித்தால் தேவன் என்ன பண்ணுவார், ஏன்னா நம்முடைய காலம் ஆண்டுடைய கரத்துல இருக்கிறது.
அவர் நினைத்த ஆயுசை கூட்டியும் கொடுக்க முடியும், குறைச்சும் போட முடியாது. ஏன்னா தேவனுடைய நம்முடைய காலங்கள் எல்லாம் ஆண்டோடைய கரத்துல இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லிட்டு அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அப்போ அந்த கொஞ்ச நேரத்தை அந்த எசேக்கியா ராஜாக்கு எப்படி அந்த ஞானம் வந்துச்சோ, ஆண்டவரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் நம்ம அவரிடத்துல ஜெபிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக செஞ்ச காரியங்களை நினைச்சு பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் தேவனிடத்துல அவரு ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜெபிக்கும் பொழுது அதோடைய மாற்றம் என்ன, எந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரோ உங்களுடைய நாட்கள் முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு, அதே ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக அடுத்த ரிப்ளை வருது, உன்னுடைய ஆயுஷ் நாட்களை நான் 15 வருஷம் நான் என்ன பண்றேன், கூட்டி கொடுக்குறேன். பாருங்க பிரியமானவர்களே, அப்போ அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுல எந்த அளவுக்கு ஒரு பெரிய நன்மை, ஒரு ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதை அவர் கேர்லெஸ்ஸா எடுத்திருந்தாருன்னா அவருக்கு 15 வருஷம் அவருடைய வாய்ஸ் நாட்கள் என்ன பண்ணிருக்க அவர் பார்த்திருக்கவே முடியாது. அன்பானவர்களே, ஒரு அருமையான ஒரு பாடல், கீர்த்தனை பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய், ஞாலத்தின் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை, ஞாலத்தில் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய், காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ, கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட, கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட, காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. இது ஒரு அருமையான ஒரு பாடம். அப்போ காலங்கள் தேவனுடைய கரத்துல இருக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காலம் என்னன்னா இறுதி காலம். ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். இறுதி காலம், அதாவது இறுதி காலம் என்றதுன்னா தேவனுடைய வருகையின் காலம், கடைசி காலத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்றோம், கடந்து வந்திருக்கிறோம். அப்ப இந்த காலத்துல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெய்யான சத்தியத்துக்கு அவங்களால என்ன பண்ண முடியல, செவி கொடுக்க முடியல. செவிட்டுத்தனம் உள்ள ஒரு ஆவி. மனம் திரும்புதலின் சத்தியத்துக்கு செவி கொடுக்க முடியல. கீழ்ப்படியக்கூடிய சுபாவம் மனுஷனிடத்துல இல்ல. காரணம் என்ன தெரியுமா? பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்போ இப்ப நம்ம வாழ்ந்திருக்கிற காலம் என்ன தெரியுங்களா? இது கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடிய ஒரு காலம். ஏன்னா சத்தியத்தை ஏற்க முடியல மனுஷனால. பணி மனம் திரும்பி நீ ரட்சிக்கப்படு, பாவத்தை அறிக்கையிடு, ஏத்துக்க முடியல. ஆனா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னா மனுஷனால ஏத்துக்க முடியுது. பாவத்தை குறிச்சு நம்மனா கடிந்து கொள்ளுதெல்லாம் ஏத்துக்க முடியல மனுஷனால. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுபாவம், எப்படி ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போர் செய்கிறதுன்னு பைபிள்ல சொல்லுது இல்லையா? அந்த மாதிரி மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுபாவம், பாவத்தை பரிசுத்தத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சுபாவம், பாவத்தை நேசிக்கக்கூடிய ஒரு சுபாவம் என்ன பண்ணுதுன்னா, மெய்யான சத்தியத்துக்கு அவங்க செவி கொடுக்க கூடாதபடிக்கு தடை செய்யுது. அதனாலதான் மக்கள் என்ன பண்றாங்க, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடிய காலகட்டத்துல இப்ப நம்ம என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியல மக்களால. ஆனா மேம்போக்கான காரியங்களை ஊழியக்காரர்கள் சொல்லும் பொழுது அதை கேட்டு கீழ்ப்படுகிறாங்க. ஆனா ஆழமான சத்தியங்களுக்குள்ள போகணும் அப்படின்னா மனுஷனால கீழ்ப்படிய முடியல. அப்பேற்பட்ட ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரசங்கி 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, நாம இப்போ நியாய தீர்ப்பின் காலத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்றோமா, கடந்து வந்திருக்கிறோம். நியாய தீர்ப்பின் காலத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பிரசங்கி 3வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது? சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்திருக்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயந்திருப்பார். அப்போ தேவனுடைய நியாயந்திருக்கும் காலம் என்று தேவன் என்ன பண்றாரு, நியமித்து வைத்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளுக்கு தக்கதாக நியாயந்திருக்கும் காலம் என்று தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அவன் சன்மார்க்கனா இருந்தாலும் சரி, துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அந்த நியாய தீர்ப்பு நாள்ல தேவன் என்ன பண்றாரு, ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார்.
அப்போ அந்த நியாய தீர்ப்பு காலத்துல நாம் நியாயந்திருக்கப்படக்கூடாது என்றால் தேவன் இப்போது நமக்கு கொடுக்கிற அந்த காலங்களை நாம் சரியான விதத்துல நம்ம விரயமாக்காம அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். மனம் திரும்புவதற்கு, பாவங்களை விட்டு நாம் தேவன் பக்கமாய் திரும்புவதற்கு நாம் என்ன பண்ணோம், அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா இந்த காரியங்கள் இப்பத்துல இருந்து அப்பத்துல இல்ல, தேவனுடைய ஒரே ஒரு நோக்கம் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும். அப்போ பாவம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள மாட்டாது. அப்போ இந்த காரியங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆதி முதல் அந்த மட்டும் இந்த காரியங்கள் என்ன வச்சிருக்கிறாரு, எல்லா காலத்திலும் பொதுவான ஒரு சத்தியம், மனம் திரும்புங்க, பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்போ பரலோகராஜ்யம் எப்பத்துல இருந்து பலவந்தப்படப்படுதான், இது யோவான் ஸ்நானகன் காலத்துல இருந்தே பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதா மத்தேயு 11வது அதிகாரம் 12வது வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, யோவான் ஸ்நானகன் அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணாரு, மனம் திரும்புங்க, பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் கூட என்ன பண்ணல, சிலர் என்ன பண்ணாங்க, அந்த சத்தியத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணாங்க, வெறுமனே ஞானஸ்தானத்தை எடுத்துட்டா நம்ம பரலோகம் போயிடலாம். அப்ப ஆண்டவர் சொன்ன, ஞானஸ்தானம் சொன்ன, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? பிரியமானவர்களே, மேலோட்டமான மனம் திரும்புதல், மேலோட்டமான தேவனை தேடக்கூடிய காரியங்கள் நம்ம பரலோகம் அழைத்து செல்லாது. அது நமக்கு அனுமதியை கொடுக்காது பரலோக ராஜ்யத்தை. பாருங்க, அதனாலதான் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. எப்படியாகிலும் நம்ம என்ன பண்ணோம், பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து போகணும்னு சொல்லிட்டு பலவந்தம் பண்ணப்படுகிறது. இப்போ தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய ஒரு காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். மார்க் 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க. அப்போ தேவன் சொன்னாரு, நானு இந்த உலகத்துல வந்தேன், மரித்த, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த, மறுபடியும் நான் வரப்போகிறேன். அப்போ நான் வருவதற்கு முன்பாக தேவனுடைய வருகை தாமதமாகுது, நீங்களும் நானும் மனம் திரும்பணும். பைபிள் தெளிவா சொல்லுது இல்லையா, நீங்களும் நானும் மனம் திரும்பணுன்றதுக்காக தான் தேவனுடைய வருகை என்ன பண்றாரு, அவர் வருகையின் காலத்தை கொஞ்சம் கொஞ்சமா தாமதப்படுத்திட்டு போயிட்டு இருக்கிறார். ஆனா நாம் தேவனுடைய வார்த்தையானது, வாக்குத்தத்தமானது நிறைவேறக்கூடிய காலகட்டத்துல நம்ம வந்துட்டோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்றாரு, சங்கீதம் 75:2 தாவீது சொல்றாரு, நியமிக்கப்பட்ட காலத்துல யதார்த்தமாய் நான் நியாயந்திருப்பேன். அவரிடத்துல பட்சபாதம் இல்ல, தேவனிடத்துல பட்சபாதம் இல்ல. தேவன் நியாய தீர்ப்புக்கென்று ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நாள்ல நம்முடைய கிரிகளுக்கு ஏற்றவாறு யதார்த்தமான நியாய தீர்ப்பு, யதார்த்தமான நியாய தீர்ப்புனா உண்மையான ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும். அப்ப அந்த நியாய தீர்ப்பின் காலத்துல நம்ம என்ன பண்ணோம், பங்கு கொள்ள வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குது. அப்போ தேவன் கொடுத்த அந்த நியமிக்கப்பட்ட ஒரு காலம், அந்த காலம் என்ன பண்ணுது, நிறைவேறிச்சு. நிறைவேறக்கூடிய நாட்கள்ல நம்ம என்ன பண்றோம், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய நாட்கள்ல நம்ம என்ன பண்றோம், வந்திருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுனால மனம் திரும்பி சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணோம், விசுவாசிக்கணும் தான் பைபிள் சொல்லுது. வெறும் சுவிசேஷத்தை விசுவாசிங்கன்னு ஆண்டவர் சொல்லல. நீ மனம் திரும்பு, ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதல் தான் முக்கியம், பேஸ்மெண்ட்டை போடும். நீ மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறது தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. வெறும் சுவிசேஷத்தை நான் நம்புறேன், நான் தேவனை விசுவாசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், அது இல்லை இங்க கதை. நீ மனம் திரும்பி இருக்கிறாயா, தேவன் கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி நீ மனம் திரும்பி இருக்கிறாயான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா லூக்கா 19வது அதிகாரம் 43வது வசனம் சொல்லுது, தேவன் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடினால, பாருங்க பைபிள் வசனம் தெளிவா சொல்லுது, தேவன் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடினால அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் போதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. பாருங்க, அப்போ தேவன் நம்மை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிறது. எல்லாருக்கும் சுவிசேஷம் விதைக்கப்படுகிறது, தேவனுடைய ராஜ சமயமா இருக்கிறது, தேவனுடைய வருகை சமயமா இருக்கிறது. மனம் திரும்பி அவங்களை அறிக்கிட்டு தேவன் பக்கமாக திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு மனம் திரும்புதலுக்கென்று தேவன் ஒரு காலத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். பாருங்க, இந்த காலம் தேவன் நம்மை சந்திக்கும் காலம். அப்ப தேவன் நம்மை சந்திக்கக்கூடிய காலத்துல நாமளும் தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படணும். உன்னை நாம் தேவனை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாகணும். ஆயத்தமாகலன்னா நம்ம எப்படி நாம் தேவனை சந்திக்க முடியும்? தேவனுடைய வார்த்தை நம்மை சந்திக்க வருகிறது, ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி கொடுக்கறது இல்லை. தேவனுடைய சுவிசேஷம் நம்மை சந்திக்கும்படியாக வருகிறது, ஆனா நாம சுவிசேஷத்துக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, இணங்கி கொடுக்கறது இல்லை. ஏன்னா பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, மார்க் 13வது அதிகாரம் 7-8 வரைக்கும் சொல்லிருக்கு, யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீங்க. இப்ப அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். யுத்தங்கள் ஆரம்பிச்சிருச்சு, நாட்டுக்கு விரோதமா, ஜனத்துக்கு ஜன விரோதமா எழும்ப ஆரம்பிச்சிருச்சு.
தேசத்துக்கு விரோதமா தேசம் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்க என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலம், அவருடைய வருகையின் காலம். தேவன் நம்மை சந்திக்கும் காலத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்றோம்? கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் ஏன் நேரத்தை நம்ம வீணடிச்சு கொண்டிருக்கிறோம்? ஏன் நாளை 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் நாட்களை நம்ம கடத்தி கொண்டு போகணும்? நாளை என்று மனுஷனுடைய வாழ்நாட்கள் கிடையாது. ஏன்னா அடுத்த நொடி பொழுது நம்முடைய கரத்துல கிடையாது, தேவனுடைய கரத்துல இருக்கிறது. அதான் சொல்ற ஐஸ்வரன் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ இன்னைக்கு ராத்திரி மரிச்சு போவேனா, நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? இன்னைக்கு உன் டைம் இன்னைக்கே முடிஞ்சு போச்சுன்னா நாளைக்குன்ற ஒன்னே உனக்கு கிடையாது. நீ சேர்த்து வச்சது யாரு அனுபவிப்பா? அது யாருக்கு போய் சொந்தமாகும்னு ஐஸ்வரத்துல தேவன் கேட்கறத பாக்குறோம். அன்பானவர்களே, ஆகையினால தேவன் நம்மை சந்திக்கும் காலத்துக்குள்ளா நாம வந்திருக்கிறோம். ஆகையினால தேவனை நாம் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். மார்க் 13:33 சொல்லுது, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஆதி முதல் அந்த மட்டும் தேவன் செய்து வைத்திருக்கிற கிரியைகளை எந்த ஒரு மனுஷனும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வருகையின் காலம் எப்போன்றதும் தெரியாது. அது பிதாவாகிய அவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ அவர் என்ன சொல்றாரு? அந்த நாள், அந்த காலம், அந்த காலத்தை, தேவனுடைய வருகையின் காலத்தை, நியாயத்தீர்ப்பின் காலத்தை நீ அறியாமல் இருக்கிறபடினால விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஜாக்கிரதையா இருந்து விழித்திருந்து ஜெபம். ஜாக்கிரதைனா என்ன? தேவன் கொடுக்குற நேரங்களையும் காலங்களையும் விரயமாக்காம பிரயோஜனப்படுத்துறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் தெளிவா பார்க்கும் பொழுது என்ன சொல்றது? நீதிமொழிகள் ஒரு வசனம், தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கணும் நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, தன் வேலையில் ஜாக்கிரதை அப்படின்னா தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு நேரம், அதை எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்துகிறோம், அதுல ஜாக்கிரதை தன்மை நமக்குள்ளாக இருக்கிறதா? அந்த ஜாக்கிரதை தன்மை நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம யாருக்கு முன்னாடி நிக்க மாட்டோம்? நீசருக்கு முன்னாடி நிக்க மாட்டோம், சத்ருக்கு முன்னாடி நிக்க மாட்டோம், ராஜாவுக்கு முன்பாக, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நம்ம நிற்போம். எப்போ அப்படின்னா தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காலத்தையும் நேரத்தையும் நம்ம வீணடிக்க கூடாது, விரயமாக்க கூடாது, அதை பிரயோஜனமான முறையில நம்ம பயன்படுத்தணும். இன்னைக்கு உலகம் ரொம்ப மாம்சத்துல ரொம்ப கெட்டு போய் கிடைக்குது. சினிமா, சிற்றின்பம், உலகம் எல்லாமே பாத்தீங்களா? ஆண்டவர் அறியத்துக்கு முன்னாடி சினிமான பயங்கரமா பாடு, சினிமா பாட்டு எப்ப பார்த்தாலும் என் வாயில இருக்கிறது சினிமா பாட்டு தான். அந்த பாட்டு புக் 5 ரூபா 2 ரூபா 3 பாட்டு புக் வரும். சினிமா படம் வந்த உடனே அந்த பாட்டு புக் வாங்கி மனப்பாடம் பண்ணி ஸ்டேஜ்ல பாட்டுருவோம். இதுதான் என்னுடைய சுபாவமா இருந்துச்சு. ஆனா தேவனை அறிந்து கொண்டு வந்ததாக சினிமா முற்றிலும் என் வாயிலிருந்து எடுத்து போட்டு ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால ஒரு 150க்கு மேலாக பாடல்களை நான் எழுதியிருக்கேன். ஆண்டவர் கிருபையில தேவன் எனக்கு பாடல்களை கொடுத்திருக்கிறார். நானே ராகம் அமைத்து நானே பாடுவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆல்பம் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அன்பானவர்களே, பாருங்க, தேவன் கொடுக்கிற காலங்கள். ஒரு காலத்துல நானும் சினிமாவுக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் நேரங்களையும் காலங்களையும் செலவு பண்ணிருந்தேன். சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆனால் தேவனுக்கு பிரயோஜனமாக காலங்களையும் நேரம் செலவு பண்ணும்போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதுல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், சமாதானம் வேற எந்த விதத்திலையும் கிடைக்காது. ஆக நான் பிரியவங்களே, நாம் நோவா காலத்து மக்களை போல இன்றைக்கு மக்கள் அழிந்து போகாதபடிக்கு அந்த நினைவே பட்டணத்தாருக்கு இருந்த அந்த ஒரு வாஞ்சை, அவங்களுக்குள்ள வந்த ஒரு மன மாற்றம், அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாக வந்த ஒரு அந்த எண்ணம், ஒரு சிந்தை இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் மத்தியில அது வரணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா காலங்கள் ரொம்ப வேகமா கடந்து போய் கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வருகை சமீபமாய் கொண்டே இருக்கிறது. உலகம் அழியக்கூடிய நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் நமக்கு மனம் திரும்புவதற்கென்று ஒரு சில காலங்களை கொடுக்கிறார். அதை வீணடிக்கிற ஒரு கேட்டகரியில் நாம் இருக்கிறோமா, இல்ல பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கேட்டகரியில் இருக்கா? நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தாலும் சரி, ஆனால் நாம் தேவன் கொடுக்கக்கூடிய நேரத்தை பிரயோஜனப்படுத்துகிறோமா? ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இன்னைக்கு என்ன பண்றாங்க? அநேகர் வீணான காரியங்களை நேரத்தை செலவு பண்றாங்க. பிரயோஜனமா நேரத்தை பயன்படுத்துறது இல்லை. வீணான உலக காரியங்களை ரொம்ப பயன்படுத்துறாங்க. ஆனா நாம் தேவனுக்கு பிரயோஜனமாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக நம்ம என்ன பண்ணணும்? நேரத்தை நம்ம செலவு பண்ணணும். அப்படி நம்ம பிரயோஜனப்படுத்தும் பொழுது உண்மையிலேயே நாம் தேவனுடைய பார்வையில நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய வருகையில நாம் ஞாயிற்று நாட்கள்ல ஒரு நல்ல ஒரு காரியங்களை எதிர்நோக்கி நாம் இருக்கக்கூடியவர்களாக நாம் என்ன பண்ணுவோம்? காணப்படுவோம். ஆகையினால இதுவரைக்கும் நாம் நேரங்களை, தேவன் கொடுத்த காலங்களை நாம் வீணடித்திருந்தால் அதற்காக நாம் தேவனுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நாம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு இனி தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காலங்களை பிரயோஜனமான முறையில பயன்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாட்கள்ல நாங்கள் இழந்து போன நேரத்தையும் காலத்தையும் மறுபடியும் எங்களால திருப்பிக் கொள்ள இயலாது.
ஆனால் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற காலங்களை இனியாக நாங்கள் சரியான விதத்துல பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடினாலும் சொல்லியிருக்கீங்க. அதனால ஆண்டவரே, இந்த வருகை என்றைக்கு இருக்குமோ எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அதற்கு முன்பதாகவே ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி இன்னும் சிலுவையின் பக்கத்துல நாங்க இன்னும் எங்களை தாழ்த்தி நெருக்கமாக நம்முடைய சமூக தண்டையில நாங்க கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய். எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கரை திரைகளை முற்றிலுமாக நீ நீக்கி ரத்தம் கொண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் எங்களை கழுவும், சுத்திகரியும். நாங்க யாருன்னு எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. எங்களுடைய சுபாவம் எப்படியாக இருக்கிறது எங்களுக்கு காட்டுங்க. இன்னும் நாங்க கீழ்ப்பட வேண்டிய காரியங்கள் என்ன, விட்டுவிட வேண்டிய காரியங்கள் என்ன, முன்னோக்கி செல்ல வேண்டிய காரியங்கள் என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீர். அந்த சத்திய வார்த்தைகளை இந்த யதார்த்தத்தை நாங்கள் விளங்கி கொள்ள, அதன்படி நடக்க, காலங்களை நேரங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்க மதீனமுள்ளவர்களா பிள்ளைகளாக இருந்துட வேண்டாம். ஆண்டவரே, முட்டாளா இருந்துட வேண்டாம். ஞானவான்களாக இருக்கணும். ஆமா சுவாமி, அந்த புத்தியுள்ள கன்னிகைகளை போல நாங்க இருக்கணும். ஆண்டவரே சுவாமி, நாங்க முட்டாளா இருந்து நரகத்துக்கு போக வேண்டாம் சுவாமி. நாங்க ஆண்டவரை பிரயோஜனமாய் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரே, நாங்க சுவாமி புத்தியுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நேரத்தை தொடர்ந்து எங்களுக்கு ஆசிர்வத்து தாரும். அதுல பங்கு பெற்ற ஒருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. எங்களுக்கு கொடுத்திருக்க நேரம் வெளியேறப்பட்டது. அந்த நேரத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து நீரை எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கணும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.